பொதுவாகவே எல்லாருமே நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் கூட நம்ம படிக்க வேணாம். திருக்குறள் அப்படின்னு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் நம்ம படித்தாலே போதும். அதே மாதிரி 1330 திருக்குறளும் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேணாம். ஒரு 50 திருக்குறள்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் மிகச்சிறந்த 50 திருக்குறள்களை மட்டும்தான் நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 4. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற இதிகாசங்கள் எல்லாம் எதனால உருவாக்கப்பட்டுச்சு? இப்போ வேதங்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படக்கூடாது, உன் சொந்தக்காரன் உன்னை விட நல்லா இருந்தான் அப்படின்னா அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, இது போல இன்னும் பல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இதை அப்படியே சொன்னா யாருக்குமே புரியாது. அதையே ஒரு கதை மாதிரி சொன்னோம் அப்படின்னா எளிய மக்களுக்கும் இன்னும் தெளிவா புரியும். இதனாலதான் இது போன்ற இதிகாசங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயத்த கதை மாதிரி சொல்லும்போது அது இன்னும் நிறைய பேரை போய் சேரும். மகாபாரதத்துல 1000க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு நீதியை சொல்லும். ஆனா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீதி என்ன? அந்த முக்கியமான நீதி என்ன நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் உள்ள ஒரே ஒரு கதை மட்டும் எல்லாருக்குமே தெரியும். நீங்க இந்து மதம் அல்லாத வேற மதத்தை சார்ந்தவர் நபர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட அந்த ஒரு கதையை மட்டும் சொல்லுவாங்க. அது என்ன கதைனா, இந்த பக்கம் பாண்டவர்கள் அண்ணன் தம்பி 5 பேர், அந்த பக்கம் கௌரவர்கள் அண்ணன் தம்பி 100 பேர். பாண்டவர்கள்ல மூத்தவரான தருமர் சூதாடினாரு. முதல்ல தன்னுடைய செல்வம், நாடுன்னு அத்தனை இழந்தார். அதன் பிறகு தன்னையும் இழந்தார். அதன் பிறகு தன் தம்பிகளை வைத்து சூதாடினாரு, அவங்களையும் இழந்துட்டாரு. அதன் பிறகு தன்னுடைய மனைவி திரௌபதியை வச்சு சூதாடினாரு, திரௌபதியும் இழந்துட்டார். அந்த திரௌபதி சூதாட்ட மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரப்பட்டு துகிலுரிக்கப்பட்டாள் அப்படின்ற இந்த கதை மட்டும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த கதையோட நீதி என்ன? சூதாடக்கூடாது. சூதாட்டம் மூலமா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போகும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கதை இவ்வளவு கொடூரமா சொல்லப்பட்டிருக்குங்க. சூதாட்டம் மூலமா நீ இழக்க போறது உன்னுடைய பணம் மட்டுமில்ல, உன்னையே நீ இழந்துருவ, உன் அறிவை இழந்துருவ, சிந்தனையை இழந்துருவ, உன் தம்பிகளை இழந்துருவ, பொண்டாட்டியை இழந்துருவ, உன்னுடைய மொத்த குடும்பமும் இந்த உலகத்துல அவமானப்படுத்தப்படும். சூதாட்டம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. நம்ம நினைச்சு பார்க்கறத விட சூதாட்டம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கதை இவ்வளவு கொடூரமா சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத கதை கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதை. அப்பவே சூதாட்டம் அவ்வளவு கொடுமையானது அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல சூதாட்டம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் சூதாட முடியும். ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய செல்போன் மூலமா உட்கார்ந்த இடத்துல உங்களால சூதாட்டம் ஆட முடியும். உங்க பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படிடா ஆட்டைய போடலாம் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க சீட்டு விளையாடுங்க, இதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி சீட்டு விளையாடக்கூடிய ஆப்புகள் மூலமா பணத்தை இழந்தோர் லட்சக்கணக்கானோர் வீணா போணுமா அப்படின்னு ஒரு ட்ரேடிங் ஆப் இருக்கு. இது ஒரு ட்ரேடிங் ஆப் மாதிரி. இதுல பணம் மேல போகும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா பணம் மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு பணம் வரும். பணம் கீழே போகும் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் கீழே போயிருச்சுன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மோசடி ஆப் தான். அதே மாதிரி வெறும் கிரிக்கெட் மட்டும் பார்க்காதீங்க, அதன் மூலமா உங்களால பணம் கூட சம்பாதிக்க முடியும். கனவு 11 அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பணம் கட்டுங்க, அந்த பிளேயர் 4 அடிச்சாலும் 6 அடிச்சாலும் உங்களுக்கு பணம் வரும். இதே மாதிரி கிரிக்கெட் சூதாட்ட ஆப்புகள் இன்னும் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம விளம்பரம் பாருங்க, பணம் வரும். ஒரு 7 பேரை சேர்த்து விடுங்க, பணம் வரும் அப்படின்னு MLM திட்டங்கள் இருக்கு, பான்சி திட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்புகள் இன்னைக்கு வந்திருக்குங்க. தயவு செஞ்சு இது எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் விளையாண்டு பணம் சம்பாதிச்சவங்க ஒருத்தரோ 2 பேரோ தான் இருக்க முடியும். ஆனா இந்த ஆப்ல விளையாடி பணத்தை இழந்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல சாப்பாடு இல்லாம பசியினால தினம் குறைஞ்சது 10 பேராவது இறந்துகிட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்ப சாப்பாடு இல்லாதனாலயோ பசியினாலேயோ இந்தியாவில் யாருமே இறக்கிறது இல்லை. ஆனால் தினம் ஒரு 5 பேராவது இந்த மாதிரி ஏதோ ஒரு சூதாட்டத்தினால தங்களுடைய பணத்தை இழந்து தற்கொலை பண்ணி இறந்து போறாங்களாம். இறந்தவர்கள் எண்ணிக்கை மட்டுமே 5. இந்த மாதிரி கேம் விளையாடி பணத்தை இழந்தவங்க, சீட்டு விளையாடி பணத்தை இழந்தவங்க, மோசடி திட்டங்கள் மூலமா பணத்தை இழந்தவங்கன்னு ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்திய அளவில் பாதிக்கப்பட்டு நிற்கிதான். கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஒரே நாளில் இழந்தவங்க இருக்காங்க.
தயவு செய்து இது மாதிரி திட்டங்களை நம்பாதீங்க. உங்களுடைய பணத்தை பெருக்கணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நல்ல நிலத்துல முதலீடு பண்ணுங்க, நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு பண்ணுங்க, தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. பணம் தானா பெருகும். வெயிட் பண்ண தான் உங்களுடைய பணம் பெருகும். ஆனா ஒரே நைட்ல பெரியார் ஆயிடலாம், இந்த மாதிரி கேம் விளையாண்டா பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்லாம் பணக்காரன் ஆகவே முடியாது. அப்படி நீங்க விளையாண்டு பணம் ஜெயிச்சாலும் அந்த பணம் உங்க கையில நிக்காது. இது போன்ற சூதாட்ட ஆப்புகள்லாம் எப்படி இயங்குதுன்னு திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாருங்க. ஒன்றெய்தி 100 இலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆடி 100 தோல்விகளை தழுவிக்கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழி ஏது? அதாவது இந்த மாதிரி சூதாட்ட ஆப்புகள்லாம் எப்படி இயங்குது அப்படின்னா, முதல்ல 100 ரூபா போடுவீங்க, 200 ரூபாய் ஜெயிச்சிருவீங்க. ஆகா 100 ரூபா போட்டோம், 200 ரூபா ஜெயிச்சிட்டோம், இப்போ 1000 ரூபா போடுவோம் அப்படின்னு 1000 ரூபா போடுவீங்க, 2000 ரூபா ஜெயிச்சிருப்பீங்க. ஆஹா 1000க்கே 2000மா, அப்போ 10,000 ரூபா போட்டா 20,000 கிடைக்கும் போலயே அப்படின்னு 10,000 ரூபா போடுவீங்க. ஆனா இங்க இருந்து தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாகும். 10,000 ரூபாயை இழந்திருப்பீங்க. இழந்த 10,000 மீட்க மறுபடியும் இன்னொரு 10,000 போடுவீங்க, அதையும் இழந்திருப்பீங்க. இப்படி அடுத்து பணத்தை உள்ள போட்டு நிறைய பணத்தை இழந்துகிட்டே இருப்பீங்க. மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான நீதியே இதுதான், சூதாடவே கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு. ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆடி 100 தோல்விகளை தழுவிக்கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழி ஏது? இந்த மாதிரி வீட்டில் உட்கார்ந்து கேம் விளையாண்டாலே நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பணத்தை புடுங்க ஏகப்பட்ட ஆப்புகள் வந்துருச்சு. அதை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய யூடியூப் சேனல்களும் இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஆப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விஷயங்கள்ல தங்களுடைய பணத்தை இழந்துகிட்டு இருக்காங்க. இது போல சூதாட்டம் ஆடுறதுனால நீங்க உங்களுடைய பணத்தை மட்டும் இழக்க போறது இல்ல, உங்களுடைய அறிவை இழக்கிறீங்க, சிந்தனை இழக்கிறீங்க. நிறைய பேர் இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஆப் மூலமா தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பணத்தையும் மூளையும் இழந்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த தவறை பண்ணாதீங்க. உங்களுடைய போன்ல இது போன்ற விஷயங்கள் எதையாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களையே பேசுங்க. உங்களுடைய ஆசையை தூண்டி உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எவனுமே நினைக்க மாட்டான். அதனால இது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்துடுங்க. அதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு. ஒன்றெய்தி 100 இலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. இது மிகச்சிறந்த 4வது திருக்குறள். இந்த சீரீஸ் 4, 3, 2, 1 ரிவர்ஸ்ல போய் நம்பர் 1 திருக்குறளோட முடியும். இதற்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டாப் 50 திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல போய் பாருங்க. இந்த மாதிரி மிகச்சிறந்த 50 திருக்குறள்கள், சக்சஸ் ஸ்டோரிஸ், திங்க் டிஃபரண்ட் செக்மெண்ட் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு. அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு. நெஞ்சுள்ள வெடிக்கும் காத்திருந்த எரிமலை வா, முள் மீது ஏறி வா, தீ மீது மோதி வா, வானெங்கும் மழைய வெற்றி உன்னை நினைக்கிறே வா. நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ள வெடிக்கும்